ஹலோ மக்களே, துளசி வெற்றி செம இன்ட்ரெஸ்டிங்காக ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டாக போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். மீனாட்சியும் துளசிக்கு மேலே இருக்கக்கூடிய வெறுப்பில் தியாவை கடத்திடுறாங்க. அதே சமயத்தில் லக்ஷ்மியும் நம்ம வெற்றிக்கிட்ட வந்து எப்படி இருந்தாலும் தியா எங்கே இருந்தாலும் நீங்கள் தான் கண்டுபிடிச்சி கொடுக்கணும் மாப்பிள அப்படின்னு சொன்ன உடனே நம்ம வெற்றியும் தியாக்காக எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறாங்க. ஒரு கட்டத்தில் தியா பாப்பாவை அடைச்சிற இடத்துக்கே வந்துடுறாங்க. கரெக்டாட்டு தியாவை காப்பாற்றும் போது மீனாட்சி வெற்றிக்கு தலையில் ஒரு கம்பியால் அடிச்சிடுறாங்க. நம்ம வெற்றி அந்த இடத்துலயே மயங்கி விழுந்துடுறாங்க. ஒரு விளையாட்டு நம்ம துளசி எல்லாத்தையும் சூழ்நிலையும் சமாளித்து நம்ம வெற்றியும் தியாவை அந்த இடத்துல இருந்து கூட்டிகிட்டு வந்தாங்களா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மீனாட்சி என்னதான் இந்த வீட்டு மருமகளாக நம்ம இருந்தாலும் ஆனால் நமக்கு எந்த மதிப்புமே கிடைக்க மாட்டேங்குது. துளசிக்கு தான் எல்லாருமே மரியாதை கொடுக்குறாங்க. அதே சமயத்தில் என்னோட ஹஸ்பண்டும் இந்த டைமில் என்னை எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க அண்ணன் கிட்ட போய் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அந்த கேட்டுட்டு இருந்த அண்ணனும் இன்னும் உனக்கு அந்த குடும்பத்தை பழி வாங்கக்கூடிய எண்ணம் போகலையா அப்படின்னு கேட்கும்போது மீனாட்சியும் நடந்தது எல்லாம் எப்படி நான் மறப்பேன், எப்படி இருந்தாலும் அந்த ஈஸ்வரமூர்த்தி குடும்பத்தை பழி வாங்காமல் நான் விடவே மாட்டேன்னு சொல்கிறாங்க. எனக்கு ஒரு உதவி பண்ணுவேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரவுடிங்களை அரேஞ்ச் பண்ணுறாங்க. அப்படியே தியாவை கடத்துறதுக்கு பிளான் போடுறாங்க. தியாவை ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வர்றதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கும்போது ரவுடி பசங்களில் ஒரு ஆளும் நான் உங்கள் அப்பா வெற்றி அனுப்பின ஆள் தான், அவங்களால இன்னைக்கு வர முடியல, அதனால என்னை கூட்டிகிட்டு வர சொன்னாங்கன்னு சொல்லும்போது தியாவும் அதை நம்பி வந்துடுறாங்க. அதே சமயத்தில் துளசி ரொம்பவே பதட்டமாக டைம் ஆயிட்டு எப்படியாவது தியாவை கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்குள்ளே போகிறாங்க. இதை மீனாட்சி தூரத்துலேருந்து பார்த்துடுறாங்க. அப்படியே அந்த ரவுடிங்கள்ட்ட ஃபோன் பண்ணி அவங்க அம்மாவும் வந்துட்டாங்க, அதனால் சீக்கிரமாக அவளை கடத்திட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்துட்டு இருக்கும்போது சைடில் நின்று வேனில் அப்படியே எல்லாருமே அந்த பாப்பாவை ஏற்றிட்டு போகிறாங்க. ஆனால் வேன் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. உடனே ரொம்ப பதட்டம் ஆகுறாங்க. மீனாட்சியும் அவங்க அம்மா பக்கத்தில் வந்துட்டாங்க, என்ன செய்றீங்க சீக்கிரமாக போங்க அப்படின்னு ரொம்ப டென்ஷன் கொடுத்துருக்கும் போது அந்த ரவுடிங்களும் தியாவை மீனாட்சிட்டே கொடுத்துட்டு போயிடறாங்க. இந்த சாக்கு பைக்குள்ளே தான் இவ்வளோ வச்சுருக்கோம், நீங்களே பார்த்துருங்க, இதுக்கு மேலே எங்களால் சமாளிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆகிடுறாங்க. நம்ம துளசியும் பக்கத்தில் எங்கேயாவது தான் தியா போயிருப்பா என்ன சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் தேட போகிறாங்க. எங்கேயும் காணலை. ஒரு கட்டத்தில் அந்த ரவுடி பசங்களோட வேன் பக்கத்துலேயே வந்து நிற்கிறாங்க. ஆனால் நம்ம தியா பாப்பாவோட பேக் எதுவுமே அவங்க பார்க்கல. அப்படி ரொம்ப பதட்டமாக இருக்காங்க. தியா எங்கே போனாலும் சொல்லிட்டு தேட ஆரம்பிச்சிருக்காங்க. மீனாட்சி ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க. துளசி ரொம்பவே கதற ஆரம்பிச்சிட்டா. இதுதான் சரியான சான்ஸு, எப்படி இந்த தியாவை காப்பாற்றக்கூடாது, இவளை எங்கேயாவது மறைச்சி வச்சிடணும்னு சொல்லிட்டு அந்த சாக்கு பையை அப்படியே தூக்கிட்டு ஒரு இடத்துல குடோனுக்குள்ளே உள்ள ஏரியா மாதிரி மறைச்சி வச்சிடுறாங்க. ஆனால் நம்ம துளசி எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறாங்க. அப்படியே அழுதுகிட்டே இருக்காங்க, எங்கே தியா போனா, அவளை யார் கடத்திருப்பா, யாராக இருக்கும்னு சொல்லிட்டு துளசியும் ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க. அப்படி நமக்கு யார் தான் எதிரியாக இருக்கா அப்படின்னு நினச்சி நம்ம துளசி வருத்தப்பட்டுட்டே இருக்காங்க. எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறாங்க, தியாவை காணவே இல்லை. ஒரு கட்டத்தில் நம்ம வீட்டுக்கே வராங்க துளசியும். வெற்றி நம்ம துளசிக்கிட்ட எதுக்கு மேடம் இவ்வளோ பதட்டமாக இருக்கீங்க, என்ன விஷயம், தியா பாப்பா எங்கே அப்படின்னு கேட்கும்போது நம்ம துளசி அப்படியே அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அதை கொஞ்சம் கூட தாங்க முடியாமல் நம்ம வெற்றியை ஏன் மேடம் அழுறீங்க, என்ன விஷயம்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது துளசியும் தியாவை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வரலான்னு சொல்லி போனேன், ஆனால் அங்கே தியா இல்லை, வேறு ஒருத்தங்க தியாவை கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. அதை கேட்டவுடனே எனக்கு தாங்கவே முடியலை. எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துச்சு, ஆனால் தியாவை எங்கே தேடியும் கிடைக்கல. எனக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குது, தியாவை யார் கூட்டிகிட்டு போயிருப்பான்னு தெரிய மாட்டேங்குது, அவள் பாவம் அப்படி சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படியே துளசி அழுதுகிட்டே இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா அபிராமிய துளசிக்கிட்ட என்ன ஒரு சின்ன பாப்பாவை கூட உன்னால் சரியாக பார்க்க முடியலையா அப்படிங்கிற மாதிரி நம்ம துளசியை கூட கொஞ்சம் வெறுப்பேற்றி விடுறாங்க. இதெல்லாம் கேட்ட துளசியும் என்னன்னாலும் சொல்லுங்க, ஆனால் என்னோட தியாவை எதுவும் சொல்லாதுங்க, தேவையில்லாமல் பேசாதுங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. அதே சமயத்தில் வெற்றியும் அவங்க அம்மா கிட்ட, அம்மா அவங்க தான் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, நீங்கள் எதுவும் சொல்லாதுங்க அப்படின்னு சொல்லும்போது ஈஸ்வரமூர்த்தியும் துளசிக்கிட்ட நீ எதுக்குமே கவலைப்படாதமா, எப்படி இருந்தாலும் தியாவை கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துறாங்க. துளசி அவங்க அம்மா லக்ஷ்மிகிட்ட அழுதுகிட்டே இருக்கும்போது லக்ஷ்மியும் துளசி நீ எதுக்கு அழுதுட்டு இருக்க, பதறாத, என்ன விஷயம்னு சொல்லுன்னு சொல்லும்போது நம்ம துளசியும் இல்லைம்மா தியாவை காணலம்மான்னு சொல்லிட்டு ஆள ஆரம்பிச்சிடுறாங்க. அதை கேட்ட லக்ஷ்மியும் என்ன சொல்கிற, தியாவை யார் கூட்டிகிட்டு போனால் என்ன ஆச்சுன்னு சொல்லும்போது ஸ்கூல்லேருந்து நான் கூப்பிட்றதுக்காண்டி போயிருந்தேன், ஆனால் அதுக்கு முன்னாடி வேற யாரோ தியா பாப்பாவை கூட்டிகிட்டு போயிட்டாங்களாம்மா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அழுதுகிட்டே
பார்த்துட்டே இருக்காங்க. இதை கவனிச்ச லக்ஷ்மியும் சரி நீ மாப்பிள்ளை பக்கத்தில் இருந்தானா அவங்கள்ட்ட ஃபோனை கொடுன்னு சொல்லும்போது நம்ம வெற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. லக்ஷ்மி வெற்றிக்கிட்ட வந்து மாப்பிள்ளை நீங்கள் தான் எப்படியாவது தியாவை கண்டுபிடிச்சு கொடுக்கணும், அவள் எங்கே இருந்தாலும் கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்ட வெற்றியும் மேடம் நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதுங்க, நான் வரும்போது தியாவோட தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் நம்ம தியாவை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்கூலில் போய் விசாரிக்கிறாங்க. அங்கே உள்ள டீச்சரும் ஆமாம் இப்படிப்பட்ட அடையாளத்தில் ஒருத்தங்க தான் தியாவை கூட்டிகிட்டு போனாங்கன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம துளசிக்கிட்ட ஏற்கனவே கேட்டிருந்தாங்க ஏதாவது பக்கத்தில் வேன் மாதிரி இருந்துச்சா அப்படிங்கிறத எல்லாத்தையும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ் பக்கத்தில் உள்ள ஏரியா எல்லாத்தையுமே பார்க்குறாங்க. அப்படி நம்ம வெற்றியும் தியாவை எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறாங்க. அதே சமயத்தில் லக்ஷ்மி ரொம்பவே பதட்டமாக இருக்கிறத பார்த்த அஞ்சலியும் என்னம்மா நீங்கள் ரொம்பவே பதட்டமாக இருக்கீங்க என்னாச்சுன்னு விசாரிக்கவும் லக்ஷ்மி எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இதை கேட்ட அஞ்சலியும் யாருக்கு வேலையாக இருக்கோம்மா, எப்படி தியா இந்த மாதிரி கடத்தப்படுவா, என்ன விஷயம் அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம வெற்றி ஒரு சமயம் இது தியா பாப்பாவோட அப்பா ஃபேமிலியில் உள்ளவங்க யாராவது செய்திருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவளுக்கு எதிரின்னா அவங்க தானே ஏதாவது பண்ணியிருப்பாங்களோன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கும் போகிறாங்க. ஆனால் அந்த இடத்துல மோனிகா எதுவுமே செய்த மாதிரி இல்லை. இதை தெரிஞ்சுக்கிட்ட வெற்றியும் சரி எங்கே தான் தியா பாப்பா இருப்பான்னு சொல்லிட்டு எல்லா இடத்தையும் தேடும்போது ஒரு கட்டத்தில் அந்த குடன் பக்கத்தில் வந்துடுறாங்க. சரி இங்கே தான் இருப்பான்னு சொல்லிட்டு எல்லா இடத்தையும் தேடுறாங்க. ஒரு இடத்துல தியாவை கெட்டி அப்படியே ஒரு பெட்டிக்குள்ள வச்ச மாதிரி இருக்குது. இதை பார்த்த நம்ம வெற்றி அப்படியே ஆச்சரியப்படுறாங்க. தியாவுக்கு என்ன ஆச்சோன்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாக தியாவை அந்த இடத்துலேருந்து தூக்குறாங்க. அப்படியே தியா கிட்ட தியா பாப்பா என்னாச்சு எலும்பு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டமாக பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாட்டு பின்னாடி இருந்து மீனாட்சி ஒரு கம்பியால் நம்ம வெற்றியோட தலையிலேயே அடிக்கிறாங்க. வெற்றி அந்த இடத்துலையே மயங்கி விழுந்துடுறாங்க. தியாவையா நீ காப்பாற்ற போகிற, இனிமே இந்த குடும்பத்தில் யாருமே நல்லபடியாக இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி நினைக்கிறாங்க. என்னோட குடும்பத்தில் உங்களால் எவ்வளோ பிரச்சனை எல்லாம் நடந்துச்சு, இப்போ பார்த்தியா உன்னோட நிலைமையை இனிமே உன்னை சும்மா விட போகிறதில்லன்னு சொல்லிட்டு வெற்றி அந்த இடத்துலையே அப்படியே போட்டுட்டு போகிறாங்க. ஆனால் இன்னொரு சைடு நம்ம துளசி ரொம்ப பதட்டமாக இருக்காங்க. என்ன பண்ணுறது, தியாவை காணலையே, எப்படியாவது வெற்றி கண்டுபிடிச்சிருப்பாங்களான்னு சொல்லிட்டு வெற்றிக்கு ஃபோன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் நம்ம வெற்றி ஃபோன் எடுத்த மாதிரி இல்லை. நம்ம துளசிக்கு இன்னும் கொஞ்சம் சந்தேகம் ஆகிடுது. என்னாச்சு வெற்றி எப்படி இருந்தாலுமே ஃபோன் எடுத்திருப்பாங்களே, என்ன விஷயமா இருக்கும்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டம் ஆக ஆரம்பிக்கிறாங்க. மீனாட்சி இன்னொரு கட்டத்தில் ரவுடிங்கள்ட்டெல்லாம் சொல்லி இவங்க 2 பேருமே பார்த்துருங்க, நீங்கள் சேஃபாக பார்த்துடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வைக்கிறாங்க. இந்த குடனை விட்டு இவங்க தப்பிக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. நம்ம லக்ஷ்மியை துளசி கிட்ட என்ன தியா கிடைச்சாலா அப்படின்னு கேட்கும்போது துளசியும் இல்லைம்மா வெற்றியும் தேடி தான் போயிருந்தாங்க, ஆனால் வெற்றியும் எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஃபோனும் எடுக்க மாட்டேங்கிறாங்க, எனக்கு ஏதோ பயமாக இருக்குது, ஏதாவது ஒரு இடத்துல மாட்டிட்டாங்களோ அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதே சமயத்தில் நம்ம வெற்றியும் அந்த மீனாட்சியோட சூழ்ச்சிக்கு எதிராட்டு நம்ம தியாவையும் துளசி நல்லபடியாக காப்பாற்றிட்டாங்கன்னே சொல்லலாம்.